ஹாய் எவ்ரிவன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ ஒரு புக்கு முடிச்சிருக்கேன். அது மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புக் தான். ஸோ அந்த புக்க பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்? நம்மனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட ரெஸ்பான்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். லைஃப் மீனிங்க பொறுத்து இருக்கு. நம்மளோட கம்ஃபர்ட்ட பொறுத்து கிடையாது. வலி அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா வேதனை அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த எக்ஸ்கியூசஸ் தாண்டி இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அத பத்தி நம்ம லைஃப்ல எல்லாமே இருந்தும் சம்டைம்ஸ் எம்டியா ஃபீல் பண்ணிருக்கோம் இல்லையா. காசு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், போன் இருக்கும், சோஷியல் மீடியால சிரிப்பு இருக்கும். ஆனா உள்ள ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், நான் ஏன் இன்னும் இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன். இந்த புக் ஒரு சர்வைவல் ஸ்டோரி, ஒரு மைண்ட் செட்டோட ரெவல்யூஷன், ஒரு லைஃபோட அவேக்கனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, அங்க ஃப்ரீடம் கிடையாது, சாப்பாடு இல்ல, நம்பிக்கை இல்ல, உங்க பக்கத்துல டெய்லியும் சாவு நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பிளேஸ்ல இருந்து ஒரு மனுஷன் சொல்றாரு, இப்ப கூட நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குன்னு. அந்த மனுஷன் மில்லியன்ஸ் ஆஃப் மக்களோட வாழ்க்கைய மாத்திருக்காரு. 1940 வேர்ல்டு வார் நடந்துச்சு. ஹியூமனிட்டியோட டார்கஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஒரு டாக்டர், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நார்மல் லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்குன்னு கனவுகள் இருந்துச்சு, ஃபேமிலி இருந்துச்சு. சடனா எல்லாமே அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. அவர்கிட்ட இருந்த ஃபேமிலி செப்பரேட் ஆகி வேற பக்கம் போனாங்க. அவரோட ஐடென்டிட்டி காணாம போயிடுச்சு. அவருக்கு பேரு கூட இல்லாம ஆயிருச்சு. ஆனா அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. மனுஷன் அப்படிங்கிற பேர்ல இருந்து போய் ஒரு கைதி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாள்ல நம்மளோட லைஃப் ஃபுல்லா எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். அப்பதான் ஒரு பெரிய ரியலைசேஷன் அவருக்கு புரிஞ்சுது. சில பேரெல்லாம் கொஞ்ச நாள்லயே கிவ் அப் பண்ணிட்டாங்களா, ஆனா சில பீப்புள் வாழ்ந்தாங்களா. வாழ்றது மட்டும் கிடையாது, மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா. ஏன்? ஃபுட்டு ஒரே மாதிரி தான், பெயினும் ஒரே மாதிரி தான், சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தான். டிஃபரன்ஸ் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் இருந்த அர்த்தம் வெவ்வேறையா இருந்தது. அதுல இருந்து ஒரு பவர்ஃபுல் லைனை நான் சொல்றேன். அதுதான் ஒரு கோர் மெசேஜ் இந்த புக்கோடது. He who has a why to live can bear almost anyhow. இது ஒரு லைன் கிடையாது, இது லைஃபோட ஃபார்முலா. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கொஸ்டின் இது கிடையாது, ஏன் இப்ப இதெல்லாம் நடக்குது எனக்கு அப்படின்னு. கரெக்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன மீனிங் கிடைக்குது. இத மாடர்ன் லைஃப்ல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் என்ன? கம்ஃபர்டான லைஃப், ஹாப்பினஸான லைஃப், ஈஸியான லைஃப். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் எப்பவுமே மீனிங் கொடுக்காது. இந்த பிளஷர் எப்பவுமே பர்பஸ் கொடுக்காது. எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபுல் டே ஒன்னு பாக்குறீங்க, படமோ சீரீஸோ ஏதோ ஒன்னு. டெம்பரரி ஹாப்பி கிடைக்குது. ஒன்னு நீங்க அந்த பார்த்ததை பத்தி நினைச்சிட்டு படுப்பீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்டி. அன்னைக்கான நாள் ஒரு மீனிங்ஃபுல்லாவே இருக்காது. ஒரு மீனிங்ஃபுல் ஒர்க் பண்ணினா ஈவன் டயர்டா இருந்தாலும் உள்ள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஆனா அது அதுல கிடைக்காது. சோ அந்த மனுஷன் என்ன ரியலைஸ் பண்றா அப்படின்னா, லைஃப் எந்த கொஸ்டின் கேட்காது உனக்கு என்ன வேணும்னு, ஆனா லைஃப் கேட்கும் நீ என்ன கொடுப்ப அப்படின்னு. சோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா லைஃப் நம்ம கிட்ட கேக்குறது, நீ உடஞ்சு போவியா இல்ல திருப்பி எந்திரிச்சு நிப்பியா. சோ விக்டர் பிராங்கல் அவர் தான் இந்த புக் எழுதினாரு. அவர் என்ன சொல்றாரு? லைஃபுக்கு மீனிங் ஒரு சிங்கிள் வேல வராது, 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல வருதான். ஒன்னு கிரியேட்டிவ் மீனிங், இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஷியல் மீனிங், தேர்டு ஆட்டிடியூட் மீனிங். சோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணும் போது வருது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒர்க் பண்ணலாம், ஆர்ட் கூட பண்ணிருக்கலாம், நீங்க பிசினஸ் கூட டெவலப் பண்ணிருக்கலாம், ஈவன் ஒருத்தருக்கு ஹெல்ப் கூட பண்ணிருக்கலாம். அதுதான் கிரியேட்டிவ் மீனிங். நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அது ஜஸ்ட் க்ளோத் கிடையாது, நீங்க தைச்சு மத்தவங்க போட்டு அவங்களுக்கு வர கான்பிடன்ஸை காட்டுது. இப்போ யூடியூப்ல கூட ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற யாரோ ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருந்து இதை கேட்டு எஸ்கேப் ஆகலாம். சோ லெசன் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுப்போம், நம்மளோட மீனிங் என்ன. லைஃப்ல சில எக்ஸ்பீரியன்ஸ் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது, அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் மீனிங். சோ இந்த கேம்பஸ்ல விக்டர் பிராங்கல் வந்துட்டு அவரோட வைஃபை நினைச்சு சர்வைவ் பண்றாரு. அவர் வைஃப் அவர் கூட இல்லைனாலும் அவர் வாழ்றாரு. ஏன் அப்படின்னா அந்த லவ் அவருக்கு மீனிங் கொடுத்தது. சோ நம்ம டீப்பா என்ன ரிசீவ் பண்றோமோ அது நம்மளோட மீனிங்க காட்டுது. ஆட்டிடியூட் மீனிங் எப்படின்னா, நம்ம ஒரு சஃபரிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள, அதை ஹேண்டில் பண்ணும் போது வருது. இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் பெயின்ஃபுல்னு சொல்றாரு. வாழ்க்கை உங்களுக்கு பெயின், லாஸ், ஃபெயிலியர், ரிஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் போது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். இதுதான் ஆட்டிடியூட் மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாரோ ஒருத்தருக்கு பிரேக்கப் ஆகுது. ஒருத்த வந்து என்ன சொல்லுவான், என் லைஃபே புடிஞ்சுன்னு சொல்லுவான். இன்னொருத்த என்ன சொல்லுவான், இதுதான் என்ன ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு சொல்லுவான். சிச்சுவேஷன் சேம் தான், ஆனா ஸ்டோரி டிஃப்ரெண்ட்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த சிச்சுவேஷனை உன்னால சேஞ்ச் பண்ண முடியலன்னா நீ சேஞ்ச் ஆகுன்னு சொல்றாரு.
சோ இந்த சஃபரிங்கோட டார்க் ட்ரூத் தான் என்ன? ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே பெயின் வேணான்னு தான் நினைப்போம். ஆனா ரியாலிட்டியில பெயின் அப்படிங்கிறது ஆப்ஷனல் கிடையாது. சஃபரிங் அப்படிங்கிறது நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப். ஆனா மீனிங் இல்ல அப்படின்னா அந்த பெயின் கூட நம்மளுக்கு டார்ச்சரா தெரியும். மீனிங் இருந்தா அந்த பெயின் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், நம்மளுக்கு பெயின் இருக்கு. ஆனா ஏன் அதை டாலரேட் பண்றோம்? ஏன்னா நம்மளுக்கு அதுல மீனிங் இருக்கு. நம்மளுக்கு பாடி பில்ட் ஆகணும், ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கணும். லைஃபும் அதே தானே. இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம் பஞ்சமோ இல்ல சாப்பாடோ அது வழி இல்லாம கிடையாது. அண்ட் டெக்னாலஜி இல்ல நான் எதுவுமே பண்ண முடியாது அதுவும் கிடையாது. மீனிங் கிரைசிஸ் தான். சோஷியல் மீடியால எல்லாமே பெர்ஃபெக்ட் மாதிரி தெரியும். ஆனா உள்ள எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், எம்டினஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாம் இந்த பிளஷரை தான் சேஸ் பண்ணி போறாங்களே தவிர அவங்களோட பர்பஸை தேடுறதே கிடையாது. ஸ்க்ரால் பண்றாங்க ஆனா டைரக்ஷன் தான் அவங்களுக்கு கிடைக்கல. பிஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த பிஸியா இருக்கிறதுக்கான மீனிங்ஃபுல் இருக்கா நம்ம கிட்டங்கிறது தான் கேள்வியே. லைஃப் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி, நீ ஏன் நாளைக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? சோ நம்மளுக்கு நாளைக்கு எந்திரிச்சு நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆயிரக்கணக்கான ரீசன் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரீசன் இருந்தா நீங்க ஒரு பர்சன், ஒரு ட்ரீம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு அன்ஸ்டாப்பபிளா ஆயிடுவீங்க. சோ இனிமேல இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்காதீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை என்னதான் கொடுத்துச்சு கஷ்டத்தை தவிர அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா நான் இந்த லைஃபுக்கு என்ன கொடுக்க போறேன், சோ நீங்க உங்க லைஃபுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த உலகத்துல. யாராவதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது கிரியேட் பண்ணலாம். சோ சில வழிகளை கரேஜோட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதானே ரியல் growth. உங்களோட லைஃபுக்கு மீனிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஏன் சில பீப்புள் ரொம்ப பிரேக் ஆகி போயிடுறாங்க, ஏன் சில பேர் அன்ஸ்டாப்பபிளா ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். சேம் பெயின் தான், சேம் ஃபெயிலியர் தான், சேம் ரிஜெக்ஷன் தான். ஆனா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு பர்சன் பிரேக் ஆமா, இன்னொருத்த வந்துட்டு ஸ்ட்ராங் ஆவா முன்ன இருந்ததை காட்டிலும். ஏன் அப்படின்னா ஆன்சர் அப்படிங்கிறது சிம்பிள் கிடையாது, ஆனா பவர்ஃபுல்லானது. மீனிங் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுது. ஒருவேளை இந்த வழிக்கு மீனிங் இல்ல அப்படின்னா நம்ம மைண்ட் கொலாப்ஸ் ஆகும். ஒருவேளை இந்த வழிக்கு மீனிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் எவால்வ் ஆகும். காமன் ஒரு பையன் இருக்கான், நல்லாவும் படிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, நல்லா படிப்பான்னு சொல்ல முடியாது. அவன் சடனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறான். அப்ப அவன் என்ன நினைப்பான், நான் யூஸ்லெஸ், லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பான். இது ஒரு மைண்ட் செட். இன்னொரு மைண்ட் செட், இது வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் தான், இன்னும் ஸ்ட்ராங்கா வருவேன் அப்படிங்கிறது இன்னொரு மைண்ட் செட். சேம் ரிசல்ட் தான் வருது, ஆனா டிஃப்ரெண்ட் லைஃப் இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லவ் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு பர்சன் என்ன யோசிப்பான், ரொம்ப டிப்ரெஷன்ல போவான், ஓவர் திங்க் பண்ணுவான், செல்ஃப் டவுட் பண்ணுவான், ஒருவேளை நான் தான் கரெக்ட் இல்லையோ அப்படின்னு நினைப்பான். அதுவே இன்னொருத்த என்ன பண்ணுவான், இதெல்லாம் மறக்கிறதுக்கு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவான், கரியரை பில்டப் பண்ணுவான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுவான். இந்த வழி அப்படிங்கிறது அவனை பவர்ஃபுல்லா மாத்துது. நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது நம்ம இழந்து போயிட்டோம் அப்படின்னா சிலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்னோட லைஃப் ஃபுல்லா எம்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இன்னும் சிலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இழந்து போனவங்களை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு. சோ இந்த லாஸ்ல பர்பஸ் இருக்கு. இந்த மனுஷனோட பிரெயினுக்கு பெயினை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா மீனிங்லெஸ் பெயினை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் பணக்காரங்களுக்கு கூட டிப்ரெஷன் வருது. எல்லாமே இருந்தாலும் நான் ஏன் வாழ்றேன்னு தெரியலன்னு புலம்புற அளவுக்கு அவன் வந்துடுறான். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்னோட மீனிங்கை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்றாரு, பிளேம் பண்றதை நிறுத்த சொல்றாரு. நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், நம்மளோட பாஸ்டா இருக்கட்டும், பிளேம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. இப்பவே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரீசனை கண்டுபிடிக்க சொல்றாரு. பெரிய பர்பஸ் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு ரீசன் போதும். நம்ம ஃபேமிலிக்காகவா, இல்ல என்னோட கனவுக்காகவா, இல்ல என்னோட பேஷனுக்காகவா, ஈவன் சர்வை பண்றதுக்காகவா அப்படின்னு இந்த ஒரு ரீசன் உங்களை இழுக்கும். எந்த பெயின் வந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பெயின் வரதா செய்யும், ஓடுறதுக்கு பதிலா இது என்ன கத்து கொடுக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த்து, ஏதாவது டெய்லியும் கிரியேட் பண்ண சொல்றாரு. சின்னதா இருந்தாலும், எழுதுறதா இருந்தாலும், ஏதாவது பில் பண்றதா இருந்தாலும், ஹெல்ப் பண்றதா இருந்தாலும், லேர்ன் பண்றதா இருந்தாலும், இந்த கிரியேஷன் ஒரு மீனிங்கை கொடுக்குது. லாஸ்டா டீப் கனெக்ஷனை பில்ட் பண்ண சொல்றாரு. சர்ஃபேஸ் லெவல் லைஃப் எம்டியா ஃபீல் ஆகும், ஆனா ரியல் கனெக்ஷன் தான் நம்மளோட வாழ்க்கையை ஃபில் ஆகும்னு சொல்றாரு. சோ இன்னையில இருந்து வை மீனு கேட்க வேணாம், ட்ரை மீனு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் ஈஸி கிடையாது, பெயின் வரும், ஃபெயிலியர் வரும், பீப்புள் நம்மளை விட்டு போவாங்க. ஆனா நம்மளோட மீனிங் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, போகவும் முடியாது. ஈவன் நம்ம எல்லாமே இழந்து போனா கூட நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கும், நம்மளோட ஆட்டிடியூட். ஒரு நாள் நீங்க உங்க கண்ணாடிய பார்க்கும் போது நான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டேன் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா
என்னோட லைஃப்ல என்ன மீனிங் இருந்துச்சுன்னு கேட்க தோணும். ஒருவேளை நம்ம நாட்டிலேயே போர் நடக்குது, நம்ம ஜெயில இருக்கோம், நம்ம இப்படி எல்லாம் யோசிப்போமா, இப்படி எல்லாம் எழுதுவோமா, நம்மளுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு டைம் தான் இருக்குமா? ஆனா இவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை எடுத்து சொல்லியிருக்காரு. சோ இந்த புக்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேம்ப் பத்தி எழுதியிருக்காரு, சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் எழுதியிருக்காரு, லீகோ தெரப்பி எழுதியிருக்காரு, அவரோட ஓன் தெரப்பி. என்னோட வாழ்க்கை என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த லீகோ தெரப்பி. நம்ம கிட்ட எப்பவுமே அந்த சாய்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. யாரும் நம்மளோட சாய்ஸை எடுத்துட்டு போறது இல்ல. நம்ம ஆட்டிடியூட் அது நம்மளோடது தான். சஃபரிங் அப்படிங்கிறது மீனிங்லெஸ் கிடையாது. இந்த லைஃபுக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் மீனிங் இருக்கு. சஃபரிங், ஃபெயிலியர் அண்ட் லோன்லினஸ் அது இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஹாப்பினஸ் சேஸ் பண்றது விடவே விடாதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே